வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 14/3/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் சனிக்கிழமை ஒரு 9 மணி வரை நடக்கக்கூடிய வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு, விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாடு ஓட்டி பார்க்குறாங்க. ஹைட்டு பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. செட்டு பாருங்கள், ஒரு ஹைட்டு கொம்புங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சுங்க. இருக்கிற ஒரு மாவட்டம் தான் சோன்பத்ரா. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார். சரியான ஹைட்டுங்க. இதெல்லாம் குதிரை மாதிரி இருக்கு பாருங்க ஹைட்டு. நல்ல அருமையான ஜோடி பாருங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. நல்ல அருமையான செட்டுங்க. இன்னும் பல்லு வைக்கல. உழவுக்கு தான் வாங்கியிருக்காங்க. வீட்டனே வாங்கிடுச்சு. டெம்போ காட்டுக்கு அவன் 2500 காட்டணும். இங்கே 1200 பர்சன்ட் இது ஆளாங்க கலந்துடும். சோனெல்லாம் போட்டுருக்காங்க. வாடகை 2500 முன்னாடி தான் போட்டு. இங்கேயும் ஒரு ஜோடிங்க. உழவு மாடு பாருங்க. நல்ல ஒரு காரி மட்டி ஒன்று, செகில் மட்டி ஒன்றுங்க. நம்ம சேகரன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. உழவுக்கு வாங்கிட்டு போக போகிறாங்க. இன்னும் 6 பல்லுங்க. இதனால நம்ம ஜவாதி மலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் வியாபாரிங்க தான். நல்ல அருமையான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா பல்லு சரிப்பல் ஆன மாடுங்க. நல்லா அற்புதமாக இருக்குது. உழவு காலுங்க. நாட்டு மாடுங்க, சூப்பராக இருக்குது. இதை எடுத்துட்டு வரணும். இங்க ஒரு ஜோடி அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. மேற்கித்தி காளிங்க. நம்ம காலையிலே விற்பனை பண்ணியிருக்காங்க. ஜோடி அப்படியே விற்பனை ஆகிட்டு இருக்கு. இந்த கேரளா சைடு போதுங்க.
உடம்பெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். செட்டும் நல்லா அருமையான செட்டு தான். ஸோ இன்றைக்கி வாணியம்பாடியில் விற்பனை ஆகிட்டு இருக்குது. நாட்டு பசு மாடுங்க. ஸோ சினை மாடு. ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா வெள்ளை குட்டைங்க. அண்ணனா வியாபாரி தான். ஸோ கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்குது மாடு. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி உழவு மாடுங்க. பல்லு சரி பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா பெரிய காளைங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வியாபாரமாக அப்படியே பேசினே இருக்காங்க. ஸோ ₹1 மேலே சொல்லினே இருக்காங்க. பல்லு சரி ஆயிடுச்சு. वेट करो भाई. ஐட்டம் வந்துடலாம். அந்தன பிள்ளையில் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய காளைங்க இதுவும். ஸோ இதெல்லாம் நம்ம ஜவாதி மலை சைட்லேருந்து தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல பெரிய காளைங்க. ஸோ ஒரு ஜோடி உழவு மாடு. ஸோ ஒட்டும்பு பயங்கரமாக இருக்குங்க காளைக்கு. இதுவும் நம்ம ஜவாதி மலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஸோ 4 பல்லு இல்லை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான ஜோடி. ஸோ ரெண்டுமே நாட்டு காளைங்க. ஸோ உழவு காளைங்க சூப்பராக இருக்குது. 4 பல்லுங்க. முடிஞ்சு போகுது. ஒரு கண்ணுக்கு இது ஒரு கண்ணு என்ன கூடு வேலை ஆகட்டும். ஸோ நம்ம சேகரான கேட்டுன்னு இருக்காருங்க வியாபாரம். ஸோ நல்ல மாடுங்களை எடுத்துகிட்டு வருவார் அண்ணன். ஸோ காலையில் எடுத்துகிட்டு வந்தார். ஒரு ஜோடி விற்பனை பண்ணிட்டாரு. இங்கேயும் ஒரு மேற்குத்தி காளை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரன்னிங் காளை. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ தெருவெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஹைட்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. பல்லு கேட்டு பார்க்கலாம். அண்ணா பல்லுனா இது பல்லு பல்லு என்ன போட்டிருக்கு? 4 பல்லு. ஸோ 4 பல்லுங்க. நாட்டு கிடாரிங்க. ஸோ ரன்னிங் கிடாரி. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிடாரி. ஸோ நல்ல ஒரு சந்தன கலரில் அட்டகாசமாக இருக்குது. ஸோ 45,000 சொல்லி 43,000 கேட்டுன்னு இருக்காங்க. நல்லா அருமையான ஒரு கிடாரிங்க.
ஸோ ஹைட்டு லென்த்து நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம பூபதி அண்ணா எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. சிங்கிளாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல பெரிய காளை, நாட்டு காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பல்லு சரி பல்லுங்க. ஸோ 67,000 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காரு. ஏதோ முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாங்க. நல்லா தரமாக இருக்குது பாருங்க. சொன்னா ஒரு ஜெர்சி மாடுங்க. நல்ல பெரிய சைஸ் மாடுங்க. சரியான ஹைட்டுங்க. ஒரு HF. ஸோ நல்லா குதிரை மாதிரி இருக்குது பாருங்கள் ஹைட்டு. ஸோ சினை மாடு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. நல்லா பயங்கரமாக இருக்குங்க ஒரு HF பாருங்கள். ஸோ மாடு நல்லா பயங்கரமாக இருக்குங்க. ஹைட்டு லென்த்து நல்லா பயங்கரமாக இருக்குது. HF நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு HF தான். இதுவும் பாருங்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க. ஸோ பல்லெல்லாம் சரிப்பல்லான போடியில் இருக்குது பாருங்கள். இதுவும் சினை மாடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் காளைங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் விற்பனை பண்ணியிருக்காங்க. முடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். பல்லு 4 பல்லு இருக்குங்க. ஸோ எலசு தான் மாடு. சில ஹைட்டு உடம்பெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ காளை மாடு நல்லா அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா HF காளைங்க பார்த்தீங்கன்னா விற்பனையாக இருக்குங்க. எல்லாமே கறவை மாடுங்க பாருங்கள். ஃபுல்லாகவே விற்பனையாக இருக்குது. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 HF கிட்ட இருக்குங்க. ஸோ நல்லா ஒரு பெரிய பெரிய சைஸு பசுங்களாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ரேட்டெல்லாம் இது பார்த்திங்கன்னா அதிகமாக போகும். பாலும் நிறைய தரக்கூடிய மாடுங்க. ஸோ நாட்டு பசு மாடுங்க. கண்ணும் மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைப்பட மாடுங்க. ஸோ வியாபாரமும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நல்ல அருமையான ஒரு கன்று மாடம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல அற்புதமான ஒரு கண்ணுங்க. அழகா இருக்குங்க. நான் இது எத்தனை மாதம் கண்ணா? எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? 1 வருஷம் கண்ணு.
அதுவும் கண்ணு மாடு ஓன கண்ணு மாடு தான். பல்லுண்ணா அது மாடு மாட்டுக்கு 6 பல்லு. 6 பல்லு. ஓகே. இது எத்தனாவது கண்ணுண்ணா இப்போ போட்டுக்குது? 2வது. ஓகே. ஸோ 2வது ஈத்து மாடுங்க. ஸோ ஒரு சந்தன கலருங்க கண்ணு. ஸோ காளை கண்ணு. ஸோ வாங்கிட்டு இருக்காங்க காலையிலேயே. ஸோ கண் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டி. ஸோ ஷைனிங்கும் நல்லா சூப்பராக தான் இருங்க கண்ணு. ஸோ ஜோடி போட்டால் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷ கண்ணு இல்லாட்டி 2 வருஷ கண்ணு இருக்குங்க. ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டி. ஸோ கோபுரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கைலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா அழகான ஒரு ஜோடி வண்டி மாடுங்க. ஸோ ஹைட்டும் வெயிட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கலர் நல்லா ஒரு மயில கலரு. ஸோ பல்லு சரி பல்லு ஆன மாடுங்க தாங்க. ஸோ வீட்டிலே வளர்த்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.20 ஸோ 1.25 அப்படி போகும். எல்லாம் பெரிய சைஸு காளைங்க தான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஸோ வண்டி காளைங்க. ஸோ இந்த வாரம் ஓரளவுக்கு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா மயிலில் காரியில் நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆந்திரா காளைங்க எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்லு சரி பல்லு ஆன காளைங்க தான். நல்லா அருமையான ஜோடிங்க. மாமூல் பாட்டி வச்சு மாமூல் பாட்டி தான் சொன்னா எவ்வளோ வச்சுக்கிறாரு கேட்டல அவர் கேட்கறதுக்கு நியாயமா சொல்லலாம். எப்படி சொல்றது? அவருக்கு அவரு கொடுத்தா அவரும் சம்பளம். இங்கே ஒரு 3 ஜோடி இருக்குங்க வண்டி மாடுங்க. ஸோ தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த வாரம். ஸோ இந்த மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய காளைங்க. சில வியாபாரமும் நான் கேட்குறாங்க. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சரி பல்லில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எப்பயும் பார்த்தீங்கன்னா ₹1 1.20க்கு மேலே தாங்க மாடு. ஸோ வண்டி காளைங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.20க்கு மேலே தான். ஸோ வாரம் வாரம் வந்துடுங்க வண்டி மாடுங்க. ஸோ வண்டி மாடு தேவைப்படும் நபர் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வாரத்தில் டெய்லியும் வாரம் வாரம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் எதோ அனுசரித்து வாங்கலாம் மாடுங்க. ஸோ ரெகுலராக வரவங்க தான் அங்கே வருவாங்க. ஸோ எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள் இது.
அப்படியே ஓட்டி பார்க்குறாங்க மாடுங்க. இங்கேயும் ஒரு 3 ஜோடி இருக்குங்க. ஸோ இந்த மயிலை பார்த்தீங்கன்னா 1.60 சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.40 சொல்லியிருக்காரு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ 1.40, 1.60, ஸோ 1.20 அப்படி சொல்கிறாங்க விலை. ஸோ அது அந்த சைடு இருக்கிறது 1.40, இந்த சைடு சிங்கிள மயிலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.60 சொல்லியிருக்காரு. பசுமாடு ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு செவலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் பல சரி பல ஆயிடுச்சா? ஏர் மாடா எப்படின்னா? ஏர் மாடு. ஸோ ஏர் மாடுங்க, ரெண்டுமே நாட்டு பசுங்க. ஜோடி எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 அப்படி முடியுங்க. ஸோ 35 இல்லை 70,000க்குள்ளே முடிக்கலாம். நல்லா ஒரு காரி போட்ட மாடுங்க. ஸோ சிங்கிளாக இருக்குது. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆகிடுச்சுங்க. ஸோ 48 கேட்டிருக்காங்க மாடு. ஸோ உடம்பு நல்லா அருமையாக இருக்குங்க மாட்டுக்கு. எரமக்கண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு 4 கண்ணுங்க இருக்குது பாருங்கள், எரமக்கண்ணுங்க. ஸோ நிறைய நபர் பார்த்தீங்கன்னா எரமக்கண்ணு அவங்களுடைய கான்டாக்ட் கேட்குறீங்க. ஸோ நான் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக எடுத்து நான் போடுறேன். ஸோ ஒரு 4 கண்ணுங்க மட்டும் இருக்குது எரமக்கண்ணுங்க. HF கிடாரி கன்றுங்க. உடம்பு எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், ஷைனிங் சூப்பராக இருக்குங்க கண்ணு. அழகான ஒரு HF கிடாரி கன்று. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 அப்படி போகக்கூடிய கண்ணு. வளர்ப்பு கன்று கூட்டுறீங்க. இன்னும் ஒரு 30 ரூபாக்குள்ளே வாங்கலாங்க. 33,000னா வெறும் 30க்குள்ளே வாங்கலாம். நாட்டு பசு மாடுங்க. கண்ணு மாடும் ஒரு 37,000 சொல்லின்னு இருக்காங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணு போட்டிருக்கு. நல்லா ஒரு ஒயிட் போட மாடுங்க. கண்ணு நல்லா லென்த்து பாருங்கள், ஐட்டம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 37,000 சொல்லியிருக்காங்க. எவ்வளோக்கு முடியும் போகுதுன்னு தெரியலைங்க.